அப்படியே எனக்கு என்னமோ கை காலெல்லாம் நடுங்குது. நடுங்குதா? ஆமாம். ஓ கீழே தான் போயிட்டு இருக்குது அது. மலையெல்லாம் பஸ் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அப்பா கூட்டிகிட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஜம்முன்னு இப்படி செவக்க பண்ணி அரைஞ்சுட்டு இந்த மன்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்கள் பாரி ஓரின்னு சொல்கிறோமல்ல அந்த மாதிரி. இதெல்லாம் என்னைக்கு வந்து நான் பார்க்க போகிறேன், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து நான் என்னைக்கு பார்க்க போகிறேன். போங்க. எப்படி இருக்குது? எப்படி இருக்குதா? எனக்கு கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. எல்லாம் வண்டியில் போப்பா. சூப்பர். சரியான குளிர். ஆமாம், அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊரில் வெயில் வந்து இங்கே பாருங்க மக்கள், இதுதான் முடவாட்டு கிழங்கு சூப்பு. முடவாட்டு கிழங்கு, முடக்கத்தாங்கீரை, வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை. தரிசனம் எப்படி நல்லா இருந்துச்சா? கொல்லிமலை மிளகு இப்படிதான் இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்க. வேவிச்சதா பச்சைங்களா? வேவிச்சதா? சரி கொடுங்க, 2 வாங்கி போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நைனாமலை தெரியுதா? அதான் நைனாமலை. அதை பேக் கேமராவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் கொல்லிமலை போகிறோம். திடீர் பிளானு. அப்பா வந்து ரொம்ப நாளாக கொல்லிமலை கூட்டு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். 2 கருத்து கொடுங்க. அப்புறம் ஐயன் ஜோள கருத்து விட்டு போனார். சரி 2 நல்ல கருத்தை பிஞ்சு வேணுங்களா? பிஞ்சு ரொம்ப பிஞ்சு வேண்டாம், கரெக்டான கருத்தை கொடுங்க. ரைட் போதுங்கண்ணா. எவ்வளோங்கண்ணா? 20 ரூபா. மக்கள் 2 கருது வாங்கியாச்சுங்க. சோளக்கருது. டக்குன்னு ஐயா Head southwest toward Namakkal bypass road, Sendimangalam Puthansanthai road. ஓகே மக்களே, அப்படியே அங்கே பாருங்க, இது தாங்க நைனாமலை. எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்களேன். இந்த மலையை நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் சரிங்களா? தெரியுதா? கோயில் தான் பாருங்க, அங்கே இருக்குது பாருங்க. அதோ பாருங்க அங்கே இருக்குதா? அதுதான் நைனாமலை பெருமாள் கோயில். சரியான ஹைட். இப்போ தான் ரோடு வசதியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த சைடில் போகுது அதெல்லாம் ரோடு. படி வந்து இதான் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இதுதான். அதான் பாருங்கள், அதுதாங்க படி போகுதா? சரியான நெத்து குத்தலாக இருக்குது. அப்படியே இங்கேருந்து பார்த்தா நைனாமலை. பரவாயில்ல. எனக்கு இவ்வளோ கருங்க மக்கள் சூப்பராக இருக்குங்க. சாப்பிடுங்கப்பா, அருமையாக இருக்குது. பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. இருக்கு சாப்பிடுங்க. போலாமா? நல்லா இருக்குதா டேஸ்ட்டு? பரவாயில்ல. 20 ரூபா 20 ரூபா பரவாயில்ல. சும்மா கடையில் போய் கண்டதும் கிடையாது. இப்போ 50 ரூபா 100 ரூபா விட்டு வாங்குறா. பரவாயில்ல. இது என்ன மாதம் போச்சு? நல்லா இருக்கு. ஆஃபீஸ் கருது பண்ணாச்சா? நாட்டுக்கருது பைபாஸ் வருது. காலை விட்டு போகணும், அங்கே போகணும். ரைட்டில் திரும்பிங்களா கோயம்புத்தூர் பைபாஸ் வருது. சரிங்க, நேராக போய் 4 ரோடு வரும். மேப் இருக்குதுங்க, மேப் போட்டுக்கிறேன். சரி ரைட்டு. சொல்கிறது அதான் சரிங்க, பார்க்கலாம். பரவாயில்ல. அவரே வந்து அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரியெல்லாம் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க மக்களே. பரவாயில்ல. நான் கேட்கவே இல்லை, அவராகவே வந்து சொல்கிறாரு இப்படி போ தம்பி, இதுதான் பக்கம் அப்படின்னு. இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை தானே? ஆய்க்கு போய் பழனிமலை போயிருக்கிறீங்க? பழனி திருச்செங்கோடே அதிகம் போனதுல என்ன பழனி ஹில் ஸ்டேஷனே வந்ததில்லை. ஹில் ஸ்டேஷனே எங்கள் அப்பா மலை, சென்னிமலை, பழனி. அதான் அந்த மாதிரி மலை தான் போயிருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பெரிய இதுக்கெல்லாம் வந்தே இல்லை. பாருங்க மக்கள், நான் எங்க இருந்த வந்து வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறதுன்னு வச்சிருக்காங்களா? சரி போலாமா? போலாம். போக்குவரத்து இருக்குதா? மேகாலயா எல்லாம் ஊரே பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. அரசாங்கம் தெரிஞ்ச ராசிபுரம். அரசாமி பஸ் வசதி எல்லாமே இருக்குதுப்பா. ரோடுல எப்படி போடுவாங்களா? அது
போகிற வழியில் ஒரு இடத்துல கொஞ்சம் சேஃபான இடத்துல வண்டியை நிறுத்தி போட்டு நம்ம அப்பனுக்கு இந்த வியூ பாயிண்ட் காமிக்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்தினேன். எப்படி இருக்குது இது? எப்படி இருக்குது ஆவா? அப்படியே எனக்கு என்னமோ கை காலெல்லாம் நடுங்குது. நடுங்குதா? ஆமாம். அடேங்க அப்பா. இங்கே பாருங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு, கொல்லிமலைக்கு வர பஸ்ஸு, நாமக்கல்லிருந்து சின்ன பஸ்ஸு. மலையெல்லாம் இப்படி தான் இருக்குது. அரே சாமி, ஏசே இதெல்லாம் உண்மையா? நின்று பாருங்க. அங்கே ஓரத்துக்கு போகாத. நீ ஓரத்துக்கு போகாத, இருந்துட்டு வா. இங்கே தான் பண்ணிக்கிறாள், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி வா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அங்கே பாருங்க, நின்றுக்கிட்டு அங்கே தான் இருந்து வந்த கீழே அதான் அந்த இடத்துல. அடே சாமி, இதா பாருங்க மக்களே முன்னாடி அங்கிருந்து. ஐயோ அப்பா, அங்கே தெரியுது பாருங்க பெண்டு. எனக்கு என்னமோ இப்படி இப்போ கீழே இறங்கிக்கலாமான்னு இருக்குது. அங்க பாருங்க மக்களே, அங்க சாமி, ஆட்டோ ஒன்று வருது பாருங்க. தெரியுது ஆட்டோ? ஆட்டோ வருது. ஆமா ஆமாங்க. அடேங்க அப்பா, அங்கிருந்து வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க மக்களே, கொண்டை ஊசி வளைவு கொல்லிமலையில் ஃபேமஸுமாங்களே, இந்த மாதிரி தான் வளைஞ்சு போகும். தெரியுதுங்களா? எல்லாம் நிறுத்தி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு கீழே போன பஸ் அங்கே போய்கிட்டு இருக்குது. திரும்புதே. அவங்க திரும்புறது கஷ்டமில்ல, அதனால் அப்படி திரும்புது. ஓ, கீழே தான் போயிட்டு இருக்குது. மலையெல்லாம் பஸ் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. 5 minutes later. ஹலோ அப்பா கூட்டிகிட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பாவா? சரி வா பாப்பா, வாங்க. எங்க அப்பா எங்க? அப்பா கீழே சேந்தமலை வரைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு. ஓகே மக்கள், நம்ம வழக்கமாக வந்து சாப்பிட்ற பணியார கடை. இங்கே பாருங்க மக்கள், பணியாரம் பார்த்தீங்களா எப்படி சுட்டுட்டு இருக்காங்கன்னு. கொல்லிமலை வந்தாலே நம்ம சாப்பிடக்கூடிய முதல் பண்டை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பணியாரம் தான் மக்கள். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து மலை இஞ்சி, கொல்லிமலையிலேயே விளையக்கூடிய மலை இஞ்சி. போகும்போது வாங்கிட்டு போகலாம். இது முடவாட்டு கிழங்கு, அது பலாப்பழம், அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இது வந்து ராமர் சீத்தான்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான பழம். சரிங்களா? ஓகே, போதும். பாருங்க மக்கள், ஜம்முன்னு இப்படியே செவக்க பணியாரம் சுட்டு. கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடை இருக்கும். அதில் ஒரு கடை தான் ரெண்டாவது கடை. ரெண்டாவது கடை தான் நம்மளுது. ஓகே, மூணாவது கடை அக்கா கடை. நல்லாயிருக்கும் மக்கள். சாப்பிடுப்பா. எப்படி நல்லா இருக்கா? அருமையாக இருக்கு. கரும்பு தான், கரும்பு. சரி ஓகே மக்களே, சாப்பிட்டு பாரிசு வருமே கரும்பு தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, கரும்பு தாங்க. மேலே பாருங்க பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்குதா? நீங்கள் என்னமோ நினச்சிட்டிங்களா? வெறும் காடாக இருக்குன்னு நினச்சிட்டிங்களா? நான் அப்படித்தான் நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா வெறும் பெட்ரோல் பங்கு என்னமோ, அங்கே வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. ஆமாப்பா, அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் மலை ஏறி வரைக்கும் தான் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம்லாம் நம்ம ஊர் மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால தான் பயந்துக்கிட்டீங்களா கீழே வளான்னு? ஆமாம். இப்போ மேலே வர பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் கீழே இருந்து மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாதியில் வந்து கீழே இறங்கி போயிடலாமா ஆகிப்போச்சு. எனக்கு அந்த இடமெல்லாம் ஒரு இடத்துல நின்று இல்லை அந்த இடம் கம்பெனி இதிலிருந்து கீழே போயிடலாமா ஆகிப்போச்சு. இறங்கலாமா மக்கள்? கொல்லிமலையில் நம்ம டேடியை ஃபஸ்ட் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கொல்லிமலையை ஆண்ட சிற்றரசர் மன்னர் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான்ப்பா வள்ளிலோரி. இதுதான் வள்ளிலோரியா? இவர் தான் வள்ளிலோரி. இவர் தான் கொல்லிமலை ஆண்டர். அடே அப்பா, கடையேழு வள்ளல்களில் ஒருவர் மக்கள். இந்த மன்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்கள், பாரி ஓரின்னு சொல்கிறோமல்ல, அந்த மாதிரி கடையேழு வள்ளல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளை தானமாக கொடுத்தவங்க புலவர்களுக்கும் மக்களுக்கும். அதாவது வள்ளிலோருடைய புகழ் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா கொடை வழங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அம்பில் ஒரு தடவை அவர் அம்பு விட்டாருன்னா 5 மிருகமோ 7 மிருகமோ மொத்தத்தில் அது வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க. யானையை குத்தி, புளியை குத்தி, கரடியை குத்தி, மானை குத்தி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மிருகமோ 7 மிருகமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அம்பில் வீழ்த்து வராமா. அவ்வளோ வில்லாற்றல் வலிமை மிக்கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிலோரி மன்னர். சரிங்க, இவர் தான் இந்த கொல்லிமலையை ஆண்டிருக்கார். ஓகேவா? ஆண்டவர், கொல்லிமலை ஆண்டவர். சரி ஓகே மக்கள், அப்பாவுக்கு வள்ளிலோரி காமிச்சாச்சு. அடுத்த கட்டமாக ஆகாயங்கே போய் ஆகாயங்களை குளிச்சுட்டு அரப்பளீஸ்வரரை காமிக்கிறோம்.
நம்ம கொல்லிமலை ஆண்ட மாமன்னர் வள்ளல் வல்வில் ஓரி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் இப்படி காரில் ஜாலியாக கொல்லிமலை அழகிய சாலையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பயணம் பண்ண இடம் எல்லாமே வந்து ரொம்ப இயற்கையாக நேச்சராக, அப்புறம் கொல்லிமலை மலை தானே, ஸோ அதனால் நிறையா மரங்கள் சூழ அந்த ரோட்டில் பயணம் பண்ணதே வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் மிளகு கொடி. இந்த கொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சவுக்கு மரம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படர விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா கொல்லிமலையில் அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்கும். இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தா உண்மையாலுமே சொல்கிறேன், சொர்க்கம் மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்போ தோணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மக்கள் போகிற வழியில் வந்து விவசாய நிலத்தை காமிச்சேன். மழையாக இருந்தாலும் விவசாயம் பார்த்தீங்களா அப்படி? ஆமாம் போ. இருந்து மேலே வர்றதுக்கு பார்த்தா அப்போ இருக்குது, இங்கே நடவு பார்த்தா இதெல்லாம் நடவு ஏன் சொல்லணும் போ. தண்டக்கிற பிள்ளை பாரு, கீழே இருக்கிற மாதிரி தான்ப்பா மேலேயுமே. ஜனத்தை போய் எல்லாம் ஒன்றுதான். அந்த மேலே வாரது மட்டும்தான், மேலே வாரது மட்டும் இந்த ரோடு வந்து வளைவாக இருக்கு, வளைவே குண்டூசி வளைவு மாதிரி இருக்குது. ஆனால் மேலே வந்து பார்த்துட்டா எல்லாம் கீழே மாதிரி தான். நம்ம பூமி அங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதே தான் மக்களே. இங்கே பாருங்க எல்லாம் அறுத்து மறுபடியும் நடவு, 30 நடவு தான் மக்களே. ஓகேங்க மக்கள், சரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். அறநிலையத்துறை சார்பில் 30 ரூபா வாங்குறாங்க. ஓகே மக்களே, ஃபைனலி ரீச்சடு அரப்பளீஸ்வரர் கோவில். சரிங்களா, அரப்பளீஸ்வரர் கோயில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னாலே இதாப்பா அந்த மடவாட்டு கிழங்கு. தானிக்கு நீ இதை வாங்கிட்டு மக்களே, எல்லாமே அந்த மடவாட்டு கிழங்கு தான். இது மடவாட்டு கிழங்கு, இது மடவாட்டு கிழங்கு. எங்கே பார்த்தாலும் எல்லாம் மடவாட்டு கிழங்கு தான். அப்படியேப்பா. சரி ஓகே மக்களே, இதுதான் என்ட்ரன்ஸு எங்கள் ஃபால்ஸுக்கு. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் மீட் பண்ணுறாருங்க. சரி ஓகே மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, 2 பேர்த்துக்கு வந்து 60 ரூபா, 2 அடல்ட்டுக்கு. சரிங்க, சில்ட்ரன்ஸாக இருந்தால் ஒரு சில்ட்ரனுக்கு வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கீழே இறங்கி போயிட்டுருக்குறோம். இன்னும் டேடி வைக்கிறதுன்னு போகிறாரு, பார்க்கலாம் என்ன சொல்லுவாருன்னு தெரில. பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது ஒரு 10 கிலோமீட்டர் இப்படி போகணும். 10 கிலோமீட்டரா? ஐயோ கேஸ் 10 கிலோமீட்டர் நடக்க முடியாது. 10 கிலோமீட்டரில் மொத்தமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருப்பா. 1.5 கிலோமீட்டரா? இறங்கணும், ஏறுறதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு. இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை படி ஒன்று இருக்குமா? படி இருக்கு. போ படி நெத்து குத்தல இறங்கு. A few moments later. இந்த சேஃப்டிக்கு இருக்குது என்ன? இந்த சேஃப்டிக்கு இல்லைன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தேன். பாருங்க மக்கள், ஒரே நெத்து குத்த ஒரு 150 படி வரும்னு நினைக்கிறேன். கீழே எப்படி போகுது பாருங்க. வரும்போது ஒரு ஏறி வர மாதிரி மொல்லத்தை ஏறி வர முடியும். அதில் சேஃப்டி நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சரிங்க வாங்க போ. அதெல்லாம் வேண்டியதில்லை, போ. அதெல்லாம் ஈஸியாக வந்தாலும் கேசுப்பா. பார்த்து போங்க. தண்ணி சத்தம் கேட்குதா? இன்னும் போங்க, இன்னும் நல்லா கீழே வேணா தான் கேட்கு. இங்கே பாருங்க மக்கள், என்ன ஆகாய கங்கை? ஆகாய கங்கைப்பா, ஆகாய கங்கை இப்போ நீர்வீழ்ச்சிப்பா, ஃபால்ஸு பேர் ஆகாய கங்கை. ஆகாயத்துலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்று. எப்படி இருக்குது? எப்படி இருக்குதாவா? ஏகேஷ் கேரளா மூணாறுங்கிறீங்க, இதை விடவா இருக்குது? அது நல்லா இருக்கும்ப்பா இதுவா. ஆனால் இந்த இடம் மக்களே நல்ல வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது பாக்க. கேசு செல்லு பத்திரம் நல்லா வலுவா பிடி. அதெல்லாம் ஆனால் கை வந்து கொஞ்சம் வழுக்கும் பிடிக்கும். பாருங்க மக்களே, கொஞ்சம் வழுக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க. உண்மையே அதெல்லாம் மானவமும் மேலே மானவமும் மலை ஒன்றா தான் இருக்குது. மானம் மலை ஒன்றா இருக்குது. அதெல்லாம் அங்கே எல்லாடேங்க அப்பா சாமி. அந்த பீக்கெலாம் சரியான பீக்கு. இதெல்லாம் என்னைக்கு வந்து நான் பார்க்க போகிறேன்?
அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து நான் என்னைக்கு பார்க்க போகிறேன், அதனால தான்ப்பா கூட்டிகிட்டு வந்தேன். சரி 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 போகலாமா? போகலாம். இந்த இடமெல்லாம் கமலுக்கு பெரிய காரன் எழுதிட்டு வந்துருக்கலாம். அடுத்த டைம் வந்தால் கூட்டம்ல வாங்க. ஆமாம், இன்னைக்கு ஏதாவது வேலையே என்னமோ வரமாட்டா அப்படிங்கிற கண்டிஷனில் தான் வந்துட்டேன். இல்லைன்னா கூட்டியாந்துருப்பேன். கூப்பிட்டா நான் எங்கே வரேன்னு சொல்கிறாப்லையே என்னமோன்னு தான் அப்படி அசால்ட்டாக வந்தாச்சு. இல்லைன்னா இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப சிறப்பான இடம். இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். வரமாட்டாப்லையே என்னமோன்னு தான் வந்துட்டேன். நல்லா கட்டி இருக்கிறியா? இது நல்லா அதெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. மைக்கு மக்கள். ஆனால் இது இந்த மாதிரி சேஃப்டிக்கு பண்ணி வைக்கிறாங்க. இது ரொம்ப 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 இதை வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. இது வந்து ரொம்ப இது இந்த கம்பியினுடைய ஒரு இதில் தான் நான்லாம் வர்றேன், இல்லைன்னா வரமாட்டேன். அந்த காலத்துல இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்துலேயே அடேங்கப்பா, எப்படி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அடேப்பா அப்பா, இதுலேயும் இங்கே எங்கே போய் நடக்க முடியுது மக்கள். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம். அருவி இப்போ ஓரளவுக்கு தெரியுது, இன்னும் போகணுங்க. என்ன சொல்லுவாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 600 வடிக்கிட்டு வந்து 400 வடிக்கிட்டு போகணும். இன்னும் 400 படிக்கிட்டா? 400 ஒரு 300 அங்கே தண்ணி அப்படி விழுவுதே. அதை வாருங்க, வருது பார்த்தீங்களா? அடேங்க அப்பா, அங்கிருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இதுலேருந்து அங்கே வருது வேணாங்கிறாப்புல. இங்கே போக வேணாம், அங்கே வேணாம், அங்கே அப்படி போகிற அப்படிங்கிறாப்புல. அங்கே தான்ப்பா போவோனே, வாங்கப்பா. அங்கே போய் என்ன பார்க்குறோம், அவ்வளோதையா? குளிக்கலாம் வாங்க. நான் ஊற்றிக்கல. அட வாப்பா, நல்லா இருக்கு இந்த தண்ணியால குளிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேசு நான் குளிச்சுனா குளிர் எடுத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட வாப்பா, இந்த தண்ணியில் குளிக்கிறது தப்ப மெயினாக கூட்டிட்டு இருந்தது. இந்த தண்ணியில் தான்ப்பா குளிக்கணும், மூலிகை தண்ணி. ஈராதனம் எல்லாம் இந்த வயிறு போங்க. இதெல்லாம் நம்ம குடிக்கிற கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அங்க போய் அதில் விழுந்து இழுத்துக்கிட்டு போனா என்ன பண்றது? அதெல்லாம் இழுக்காது. தண்ணி நிறைய வரப்போ நான் போயிருக்கிறேன். அங்க பாக்குறக்கா அப்படி இருக்கும்பா. எட்டிருந்து பாக்குறதுக்கு பக்கத்துல வேணா ஒண்ணு இருக்காதுப்பா. பாப்பா மக்களே, அப்படித்தான் அப்படியே பேசிக்கிட்டே இதோட வந்து படிக்கட்டு முடியுது. இதுல இருந்து கல்தட ஆரம்பம் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க அப்பா, எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஆவா கீழே பார்த்து போங்க. அரே சாமி, கேசி எனக்கு இப்பவே குளிர்து. வேண்டாம். என்ன குளிர் இப்பவே? வேண்டாம் கேசி, என்னால முடியாது. பா போங்கப்பா. என்னப்பா அது? அப்பாப்பா அப்பனா சின்ன வயசுல நீச்ச கத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கதற கையங்காலையும் கட்டி கிணத்துக்கால தூக்கி போட்டு என்னைய கொலை பண்ண பார்த்தவன் நீ மறக்கலாம், அதை நான் மறக்க மாட்டேன். என்னால முடியாது கேசி. எல்லாம் முடியும் போங்க. கேசி விளையாட்டு பண்ணாத. என்ன தப்பா விளையாட்டு பண்றாங்க, போங்கப்பா. இதெல்லாம் குளிக்கிற கொடுத்து வச்சிருக்கோன்னு போப்பா. லைட்டா ஊத்திட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் குளிர் தெரிவிக்காது. போங்க. நான் குமார் அவசரப்பட்டிய எப்படி இருக்குது? எப்படி இருக்குதா? எனக்கு கிட்ட போறதுக்கு பயமா இருக்குது. எல்லாம் வண்டியில போப்பா. வாருங்க மக்கள், எவ்வளவு அழகா பயமா இருக்குது கேசி. ஆக்சுவலா தண்ணி நிறைய வரப்போ வந்து இவ்வளோ அழகா அருவியை பார்க்க முடியாதுங்க. தண்ணி குறைவா வரப்பதான் இவ்வளோ அழகா சூப்பரா பார்க்க முடியுது. சே, பாருங்க அப்படியே தண்ணி வந்து அப்படியே காத்து மாதிரி விழுந்துட்டு இருக்கு. போலாமாப்பா? உண்மையா? இதெல்லாம் நான் என்னைக்கு இந்த இடமெல்லாம் வந்து நான் என்னைக்கு பார்க்க போறேன்? அடேங்க அப்பா, அங்காவாரு அதை விட சாமி மாதிரி இங்க வாருங்க மக்களே. அருவியில தண்ணி விழுவுறத பார்த்தா அப்படியே வந்த பார்த்தீங்கன்னா என்னத்த சொல்றது. 10 minutes later. போலாமாங்க. வேஸ்ட்ல நடந்த உணருமா? வேஸ்ட்ல நடந்தீங்கன்னா உணரு. அதான் வேஸ்ட் கழட்டிட்டு போக சொல்றேன். டவுசர் செடி தானே ஓட்டிருக்கிறீங்க, அப்புறம் என்ன கொடுங்க.
கொடுங்க அது கொடுங்க. கொஞ்சம் டேமேஜா தள்ளி பாரு. அதெல்லாம் ஒரு டேமேஜ் இல்லை போங்க. மக்களே, நம்ம டேடி களத்தில் இறங்கிட்டாரு. டேடி கிட்ட வந்து மைக் கிடையாது, மைக் இருந்தால் ஆயிரு. உடனே கைத்து பிடிச்சிங்க, வழுக்கு பயங்கரமா வலி பார்த்து மல்ல போகணும். அங்கேயே இருங்க, இவரை கொஞ்சம் தாட்டி விட்டுவாங்க. போகலாம் போங்க, கீழே வரைக்கும் கீழே போகும்போது பார்த்து போங்கப்பா. எப்படி இருக்குது? போங்க அங்க போங்க. அங்க போப்பா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போலாம் போங்க. நீங்க போலாம் வாங்க. வரலாம் வாங்க, வர சொல்றாரு வாங்க. மக்களே, வெற்றி கிளம்பிட்டாரு டாடி. மக்கள் எப்படி வேற மாதிரியா? தகிட கும்பலி ஓட்டு போங்க. அப்பா ஆழமலையில போப்பா. வாருங்க. அடா இங்கேயே சாரல் செம்மையா அடிக்குதுங்க. ஒரு குழி போட்டார். மக்கள் வெற்றி அங்க போயிட்டாரு. கையாட்டுங்க, உள்ள போங்க. கீழே வந்துருவீங்க. கைத்த விட வேண்டாம், கைத்த நல்லா பிடிங்க. மக்கள் பரவாயில்லைங்க, தைரியம் வந்துருச்சுங்க டாடி. வெற்றி வாருங்க. அங்க போயிட்டாருங்க. அப்பா மக்கள், தமிழ்நாட்டின் மிக உயரமான ஆகாயங்கை நீர்வீழ்ச்சியின் நமது அப்பா எப்படி ஜம்முன்னு அங்க வைத்தார். நல்லா நிக்கோல. சூப்பர். அப்பா மக்கள், ஓவராலாக நானும் போயிட்டு செம்மையாக குளிச்சாச்சுங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் குளிச்சதெல்லாம் 2 வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவுமே இந்த வீடியோ பிடிக்கும் பெண்ட் ஸ்டைலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு குளிச்சது? சரியான குளிர். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊர்ல வெயில் வந்து 35-40 டிகிரி பக்கமாக அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் இங்கே குளிர் ஆகாயங்கையில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில், இத்தனைக்கு நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ஹாட்டான மாவட்டம். செம்ம குளிர். கொல்லிமலை ஆகாயங்கை ஃபால்ஸ். தேங்க்ஸ் டு ப்ளீஸ் வர வேற லெவல். மக்கள் நடுங்குறியப்பா, ரொம்ப குளிர். தலை தவட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் எதை குளிக்கிறதப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ஜாய் பண்ணா தான் நான். எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எந்த ஊர் நீங்க? வேலூர். சென்னை வேலூர். ஓகே. சென்னை வேலூர்லேருந்து கொல்லிமலை ஃபால்ஸ் வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே. தம்பி குளிச்சிட்டான். யார் எப்படி குளிக்கிறான்னு திரு. சரி ஓகே மக்களே, பாய். அவன் வேற ஆள் இறச்சி போயிட்டான். ஓகே, அவ்வளோதான். இல்லையா நேரங்கள் கழித்து. கமான். அவ்வளோதாப்பா, வந்தாச்சுப்பா. கம்பிலின்னு வைக்க வர முடியாது. கம்பிலாம் வர முடியாது. படி உயரம். படி உயரம். ஸ்டெப்பு வந்து உயரம். அதனால் வந்து படி இல்லைன்னா யாருமே இதுக்கு கீழே போக மாட்டாங்க. ஆமாம், அது அப்பா நிற்கிற இடமெல்லாம் வந்து இந்த ஸ்டெப்போட ஹைட்டு அதிகம். இப்போ இங்கே கம்மி, ஆனால் அங்கே டபுள். இது மாதிரி 3 மடங்கு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, மேலே வந்தாச்சு. இதிலிருந்து படி கரெக்டு. இது படி கரெக்டு.
அது படி உயரம். ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குதுங்க சூப்பு? முடவாட்டுக்கால் சூப்பு தான் நான் குடிக்கிறீங்க. நல்லா இருக்குதுங்களா? ஓகே மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக ஆகாயங்கை ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணன் கடையில் சூப்பு ஊற்றலாண்ணே 2 டம்ளர். சோப்பு நீர்மோர் 2 இருக்கா? ஓகே ஓகே 2 சோப்பு. இல்லை சோப்பு இல்லை 2 சோப்பு கொடுங்க. வேணாம், குளிர் ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். கை காலில் உதறதுங்க கீழே. கீழே குளிர். இந்த வெயிலுக்கு வரங்காட்டி கொஞ்சம் நல்லா இருந்துக்குவாங்க. அப்பா கொஞ்சம் தூரம் அங்கே மண்ணி இருக்கு, அங்கேயே முக்கிய குளிங்க. அதில் போனவர் அங்கே தூக்கம் போயிட்டாரு. ஓகே சார், ஆக்சுவலாக அண்ணாலாம் அப்பா குளிங்க உள்ளே தான் இருந்தாங்க. வாங்க அங்கே ஒன்றும் பண்ணாத அப்படின்னாங்க. அப்பா போகவே இல்லை. அப்புறம் மறுபடியும் கடைசியாக போய் குளிச்சிட்டாரு. ஊற்றலாண்ணா, ஊற்றிட்டீங்களா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க மக்கள், இதுதான் முடவாட்டு கிழங்கு சூப்பு. ஆனால் அதில் என்னென்ன போடுவீங்க? அது இந்த கிழங்கு முடவாட்டு கிழங்கு, முடக்கத்தாங்கீரை, வல்லாரைக்கீரை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் அடிச்சு போட்டு செய்கிறது. ஓ, இந்த ஒரு சூப்பில் அவ்வளோ விதமான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னண்ணா? மூட்டு வலி, உடம்பு வலி, சளி இருமலுக்குலாம் எல்லாம் கேட்கும். அதான் அதான் நல்ல பசிய. ஓகேங்கண்ணா. எப்படி அந்த குளிர்நீரில் குளிச்சுட்டு அருவி தண்ணியில் குளிச்சுட்டு குடிக்கிறதுக்கு அப்புறம் இருக்குது? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. கண்டிப்பாக மக்கள், அந்த குளிர்களெல்லாம் ஓடி போச்சுவாங்க. அந்த அருவியில் குளிக்கிறது எவ்வளோ ஜாலியோ அதே மாதிரி அருவியில் குளிச்சுட்டு வந்து இந்த சூப்பு. நீங்கள் வாரத்தில் ஒரு 4 நாள் போய் குளிச்சுடுவீங்களா? சரி 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 சரி. சொன்னாப்புல கீழே போயிட்டு வரணும் இல்லைங்க மேலே. அதான் சூப்பருங்க. ட்ரைனிங் எடுக்கணும், 1 மாதம் அங்கே ட்ரைனிங் எடுத்து இங்கே வரணும். ஓகே மக்களே, சூப்பு குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான். பக்கமாக மேலே வந்துட்டோம். அரப்பளீஸ்வரர் கோயில் அங்கே தான் இருக்குது. போய் அங்கேருந்து சாமி கும்பிட்டு அம்மாலாம் வந்துருந்தா ஏற முடியாது. இந்த மலை இதெல்லாம் கீழே அருவி போயிட்டுலாம் வர முடியாது. முதல்ல வந்தால் வரலாம் முடியாதுங்க சார். ரொம்பல கண்டிஷனாக நடக்க முடியாது. அது சாமி. மக்கள், அடுத்த கட்டமாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கிறோம். அப்படியே கோயிலை சுற்றி வந்தாச்சு, கும்பிட்டு வந்தாச்சு, எல்லா சாமியும் பார்த்தாச்சு. இனி வந்து பார்வதியும் சிவனையும் பார்த்துட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம் மக்களே. ஓகே மக்கள், ஜம்முன்னு அரப்பளீஸ்வரர் சாமி கும்பிட்டு இல்லை வேண்டியது வாங்க. அதுக்கடுத்து பிரசாதம் வாங்கியாச்சுங்க. லட்டு, அதிரசம், முறுக்கு, அதுக்கப்புறம் அந்த தட்டுவடை 4 சேர்ந்து 60 ரூபா வாங்கியாச்சு. சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சுங்க. உள்ளே போய் கருவறையில் இல்லைங்க, அரப்பளீஸ்வரர் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மக்கள். எப்படி தரிசனம் எப்படி நல்லா இருந்துச்சா? அருமையாக இருந்துச்சா? ஓகே மக்களே, அந்த பாறை கீழே தான் ஆகாயங்கை ஃபால்ஸ். ஓகே மக்களே, மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக பாருங்கள், வீட்டுக்கு செலவு பண்ணுறோம். ஜீரகம் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தெரியுதா? கொல்லிமலை மிளகு இப்படி தான் இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்க. தெரியுதுங்களா மக்கள்ஸ்? அடுத்த கட்டமாக மிளகு வாங்கியாச்சுங்க. மிளகு வந்து கிலோ 700 ரூபா, 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு மிளகும் என்ன வாங்குகிறோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த ஜீரகம் யூஸ் பண்ணுவோம். ஜீரகம் மிளகு 2 வாங்கிக்கலாங்க. 2மே குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த அக்கா கடையில். ஆக்சுவலாக அங்கே ரோட்டு மேலே நிறைய கடை இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருவி போகிற ரூட்டு. சரிங்களா? இங்கே இந்த அக்கா கடையில் நல்லா இருக்குது. ஜீரகம் இருக்குது, மிளகு இருக்குது, பட்டை இருக்குது. போதுமில்ல? இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 500 ரூபா. மிளகு 1/2 கிலோ, ஜீரகம் 1/4 கிலோ, பட்டை 50 ரூபாய்க்கு.
சரி ஓகே மக்கள், ரிட்டர்ன் வரும்போது அக்கா கடையில் வந்து பணியாரம் சாப்பிட்டு முடவாட்டு கிழங்கு கொஞ்சம் இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு மக்கள். சரி வரேண்ணாக்கா. ஓகே மக்களே, ஓவராலாக இந்த கொல்லிமலை ட்ரிப்பு இனிதே முடிந்தது. வாங்கப்பா. எப்படி இருந்துச்சு? நல்லா ஜாலியாக இருந்துச்சா? சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அது வரை உங்களிடமிருந்து உங்கள் கேசவ நடபாய் செய்யும். காலுங்கையா அப்படியே உதறன்னு ஒரு எனக்கு கொஞ்ச நேரம். ஐயோ குளிரு, பயங்கரமான குளிரு.